ஹலோ, வெல்கம் டு Fluent Academy. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Microsoft Access. அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னா Microsoft Access வீடியோ சீரிஸ்ல 3வது வீடியோ. அப்போ நம்ம வந்து 2வது வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். பார்ட் 2 அப்படின்ற ஒரு புதிய டியூட் ஒண்ணு ஓப்பன் பண்ணி, இந்த டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா Accessல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஒண்ணு எப்படி நம்ம வொர்க் பண்றது, ரைட்? ரிலேஷன்ஷிப்போட எப்படி நம்ம வொர்க் பண்றது அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம ஒரு எக்சர்சைஸ் பார்த்திருந்தோம். அப்ப அதுக்காக வேண்டி நான் இந்த டியூட்டே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க இந்த முதல் வீடியோல போயிட்டு பார்க்கலாம். இந்த டியூட்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட். அப்போ அந்த வீடியோல பார்த்தீங்கன்னு சொன்னா 20வது நிமிடத்துல ஒரு கார்ட் வரும். அந்த கார்ட நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டியூட்ட டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். சரி. அப்போ முழுமையா இந்த டியூட் உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தான் போட்டுருக்கோம். ரைட். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு இந்த டியூட்ட எடுத்து சரியான முறையில அத பிராக்டிகல் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னு சொன்னா, லாஸ்ட் வீடியோல நம்ம ரிலேஷன்ஷிப் ஒன்று செய்து அந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஃபைனல் குவரி அப்படின்ற ஒரு குவரி ஒன்று செய்தோம். ரைட். 2 டேபிள்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸையும் ஒன்னாக இணைத்து ஒரு குவரி நம்ம கிரியேட் பண்ணோம் ஃபைனல் அப்படின்ற நேம்ல. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து ரைட் கீழ இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து செய்துக்கிட்டு போக போறோம். அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு குவரியை நம்ம செய்வோம் 2வது. ரைட். அப்போ முதலாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது வீடியோல நம்ம காய்ச்சிருந்தோம். வீடியோ நம்பர் 2ல ரைட் பார்ட் 2 வீடியோல நம்ம காய்ச்சிருந்தோம். அப்போ அத வச்சு நம்ம செஞ்ச ஃபைனல் அப்படின்ற குவரி தான் இந்த இடத்துல இருக்கு. ஓகே. அப்போ நம்ம இப்ப பார்க்க போறது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2வது கொஸ்டின்ல இருந்து நம்ம கீழ பார்த்துட்டு போகலாம். சரி. அப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரியேட் அ குவரி டிஸ்ப்ளே ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஷார்ட் புக் ஐடி. ரைட். அப்போ இந்த ஃபீல்ட மாத்திரம் நமக்கு எடுத்து ஒரு குவரி செய்ய சொல்லியிருக்காங்க. ரைட். போத் டேபிள்ஸ் 2 டேபிள்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸும் வருது. கஸ்டம் ஐடி, புக் ஐடி, ரெண்ட் பெர் டே, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். இவைகள வச்சு நம்ம ஒரு குவரி கிரியேட் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்றேன், எக்ஸஸ்ல போயிட்டு, கிரியேட்ல போயிட்டு, ரைட், குவரி விசார்ட் அப்படின்னு கிரியேட் பண்ண போறேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஓகே அப்படின்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல இந்த ஃபைனல் குவரியில இருந்து நான் ஆட் பண்ண போறேன். ரைட். குவரி விசார்ட் டைப்ல நான் இப்போ கிரியேட் பண்றோம். விசார்ட் டைப் என்ன மாரி இருக்கும் அண்ட் டிசைன் வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ ரைட் உங்களுக்கு பார்க்கலாம். எக்ஸஸ்ல பார்ட் 1 பேசிக்ல இருந்து எக்ஸஸ் நம்ம காய்ச்சிட்டு வரோம். அப்போ அந்த பேசிக்கான அந்த பார்ட் 1 வீடியோல போயிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு குவரி டிசைன் வியூ என்ன மாரி இருக்கு, விசார்ட் என்ன மாரி இருக்குன்னு. அப்போ இதுல சொல்லியிருக்காங்க என்னது நமக்கு தேவை கஸ்டம் ஐடி, அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு தேவைப்படுது புக் ஐடி. ரைட். அதே போல பரோ ரேட், ரெண்ட் பெர் டே அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். இவை தான் நமக்கு தேவைப்படுது. ரைட். அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி நம்ம ஒரு குவரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதை போட்டு நெக்ஸ்ட் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த குவரிக்கு உங்களுக்கு வந்து நேம் கொடுக்கலாம். நான் கொடுக்குறேன் இந்த குவரிக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா கொஸ்டின் நம்பர் 2க்கு தான் செய்கிறோம். 2ன்னு கொடுத்துட்டு நான் இதை வந்து ஃபினிஷ்னு கொடுத்துட்டேன்னா பாருங்க அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குவரி நம்ம கிரியேட் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் அப்போ சிம்பிள் இது ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸுக்காக வேண்டி போடப்பட்டிருக்கு. ரைட். அதே போல் இன்னொரு குவரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க டிஸ்பிளே த ஆல் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபைனல் குவரியில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் வரணும். ரைட். டிஸ்பிளே த ஆல் ஃபீல்ட், புக் டீடைல்ஸ் அண்ட் கஸ்டமர் டீடைல்ஸ், இந்த 2 டேபிள் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே வரணும். அண்ட் வென் பார்த்தீங்கன்னு சொன்னா கஸ்டம் ஐடி இந்த நம்பர்ல இருக்கிற வர டீடைல்ஸை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணி எடுக்கணும். இந்த டீடைல்ஸ் ரைட் AF005 அப்படின்ற வர மாத்திரம் நமக்கு ஃபைன் பண்ணணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம என்னது குவரி டிசைன் வியூவில் நம்ம போட்டுக்கிறணும். அதே போல் இதுக்கு கண்டிஷன் ஒன்று நம்ம போட்டுக்கிறணும். ரைட். அப்போ அந்த கண்டிஷன்ஸ் எப்படி போடுறதுன்றதெல்லாம் வீடியோ நம்ம 1ல இருக்கு. தெளிவான முறையில் நிறைய எக்ஸசைசஸ் செய்திருக்கோம். ஃபாலோ பண்ணுங்க. ரைட். ஓகே. அப்போ நம்ம இங்கே பார்ப்போம் எப்படி செய்யறது அப்படின்னு. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு குவரி விசார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். ஓகேன்னு கொடுத்தா இந்த மாதிரி வருது. இதில் போயிட்டு ஃபைனல் குவரியில் இருக்கக்கூடிய ஆல் டீடைல்ஸ் செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல போய் மோடிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இதுக்கு குவரி நம்பர் 3 ரைட் எக்ஸஸ் நம்பர் 3ன்னு கொடுத்துட்டு இதை வந்து ஜஸ்ட் ஒரு 3 டைப் பண்ணுறேன். ஃபினிஷ்னு கொடுத்துரும். இந்த இடத்துல ஆல் டீடைல்ஸ் இருக்கு. அண்ட் நமக்கு தேவை கஸ்டம் ஐடியில் AF005 அப்படின்ற அந்த கஸ்டம் ஐடியில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் மாத்திரம் தான். இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்கிறேன்னா 005 அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிட்டு ரன்னு கொடுத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த டீடைல்ஸ் மாத்திரம் நமக்கு இந்த இடத்துல ஃபைன் பண்ணி எடுக்கலாம். ரைட். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், இதில் இருக்கக்கூடிய குவரிஸ் ரைட்டா இந்த மாதிரியான குவரிஸ் ரைட் எஸ்ல தொடங்குறது ரைட் இதெல்லாமே கேண்டியில் இருக்கக்கூடியவர் எஸ்ல தொடங்குறது ரைட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலாக கிரியேட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பரோ டேட் 2 டேட்டுக்கு இடப்பட்ட டேட்ஸ் ரைட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சிஸ்டத்தில் ரைட் க்ரைட்டேரியாவில் டைப் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதை பற்றின மேலடி விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் வீடியோ நம்பர் 1 பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவான முறையில் இருக்கும் இந்த வீடியோ ரைட் இந்த வீடியோவை
பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அத படிச்சுக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட் இதுல கிரேட்டர் தேன் நம்பர்ஸ் போட்டிருக்கு. ரைட் நம்ம இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு இந்த சப்ஜெக்ட் மெயினா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எக்சர்சைஸ் நம்பர் 8 இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓப்பன் அ ஃபைனல் குவரி. கிரியேட் அ நியூ ஃபீல்ட் நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ நம்ம குவரியில இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்பர் ஆஃப் டேஸ் இவர் புக்க பரோ பண்ணிட்டு போயிட்டு எத்தன நாள் ஆகுது அப்படின்றத நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டேஸ். ரைட். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட். அத எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. ரைட். அத உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அதேபோல ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? டேட். டேட்ன்னு சொல்றது இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய டேட்ல இருந்து கழிக்கணும் பரோ டேட். அவர் புக் எடுத்துட்டு போன டேட்ட கழிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கான நம்பர் ஆஃப் டேஸ வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். அவர் புக் எடுத்துட்டு போய் எத்தன நாள் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அப்போ நம்ம இங்க வந்து இந்த ஃபைனல் குவரி இருக்கு தானே, இந்த ஃபைனல் குவரிய வியூல போயிட்டு டிசைன் வியூன்னு குடுத்துட்டா, அது டிசைன் வியூல ஓப்பன் ஆகும். அப்போ நமக்கு தேவைப்படுறது வந்து இந்த இடத்துல சரியா புதிய ஒரு ஃபீல்ட் ஒண்ணு நமக்கு தேவைப்படுது. அப்போ இந்த புதிய ஃபீல்ட் நமக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல நம்ம என்ன செய்றோம்னா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல பில்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எங்க? இந்த இருக்கு இந்த இடத்துல. ரைட் ஃபீல்ட் அப்படின்றது இருக்கு தானே, அந்த ஃபீல்ட்ல வந்து இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பில்ட் ரைட் பில்ட்ன்னு குடுக்குறோம். குடுத்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒண்ணு வரும். டயலாக் பாக்ஸ் ஒண்ணு உங்களுக்கு வரும். இந்த டயலாக் பாக்ஸ்ல நீங்க இப்ப கால்குலேட் பண்ண போகக்கூடிய அந்த வேல்யூ என்னன்றத நீங்க டைப் பண்ணணும். அப்ப இதுல வந்து நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து டபுள் கோட்டேஷன் ஒண்ணு குடுங்க இந்த மாரி. டபுள் டோட்ஸ். ரைட்டா? ஈக்குவல் இல்ல. டபுள் டோட் குடுக்கணும். ரைட்? டபுள் கோட்டேஷன் ஒண்ணு குடுத்துட்டு, டேட். டேட்ன்னு சொல்றது முக்கியமா இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல உள்ள டேட். ரைட்டா? அந்த டேட்ட எடுக்கணும். அப்ப அந்த டேட் வந்து ஒரு ஃபங்ஷன் ஒன்ல இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஃபங்ஷன்ஸ் அப்படின்றதுல போனீங்கன்னு சொன்னா, இதுல இருக்கு பில்ட் இன் ஃபங்ஷன். ஃபங்ஷன்ல பில்ட் இன் ஃபங்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, இதுல 3வது காலம் ரைட் இந்த காலம் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, டேட்ன்னு இருக்கும். டேட். ரைட் டேட். இந்த இருக்கு டேட். டேட்ஸ் இல்ல டேட். ரைட். அப்ப இந்த டேட்ன்றத டபுள் கிளிக் பண்ணுங்க. இது அப்ளை ஆகும். இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். இவர கிளிக் பண்ணி டிலீட் பண்ணி போடுங்க. ரைட். அவர் என்னன்றத நம்ம பிறகு பார்க்கலாம். டிலீட் பண்ணி போட்டு டேட். டேட்ல இருந்து கழிக்கணும் மைனஸ் சய சய பார்த்தீங்கன்னு சொன்னா, பரோ டேட். புக்க எடுத்துட்டு வந்த டேட். அது எங்க இருக்கும்னு சொன்னா, நம்மோட ஃபைனல் குவரியில இருக்கும். இதுக்கு ஃபைனல். இத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, இதுல வந்து இதுக்கு பரோ டேட் அப்படின்னு இருக்கு. இத டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி ஒண்ணு வரும். ரைட். இதுல வரக்கூடிய புக்ஸ் பிராக்கெட் எல்லாம் டிலீட் பண்ணிறாதீங்க. இந்த மாரி போட்டுருங்க. இது எதையும் டைப் பண்ணி போட்டா வொர்க் பண்ணாது. பெர்ஃபெக்ட்டா இந்த மாரி இதுல வந்து கிளிக் பண்ணி தான் எடுக்கணும். எடுத்து நம்ம ஓகே அப்படின்னு குடுத்துட்டா, இப்போ இது அப்ளை ஆயிடுச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டு எஸ்ன்னு குடுப்போம். ரைட். அப்போ ரன்ன்னு குடுத்துட்டீங்கன்னு சொன்னா, பாருங்க உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் உங்களோட இதுல வந்து கால்குலேட் ஆகிருச்சு. ரைட். இவர் புக் எடுத்துட்டு போயிட்டு எத்தன நாள் ஆகுது, எத்தன நாட்கள் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்றத பெர்ஃபெக்ட்டா டைம் எடுத்து பாருங்க. ஓகே. அடுத்து சொல்லியிருக்காங்க. எக்சர்சைஸ் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 9ல போட்டிருக்கு. அமௌண்ட் அப்படின்னு சொன்னா, இவரு புக் எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ரைட் அப்படின்னு சொன்னா, அமௌண்ட் கால்குலேட் பண்றது ரென்ட் பெர் டே. ஒரு நாளுக்குரிய ரென்ட்ட நம்பர் ஆஃப் டேஸால பெருக்கி போட சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ இதுல வந்து ரென்ட் பெர் டே அப்படின்னு ஒரு பார்ட் ஒண்ணு இருக்கு தானே. ரென்ட். ஒரு நாளைக்குரிய ரென்ட். இத பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த புக் எடுத்துட்டு போன நாட்களால பெருக்கணும். ஒரு நாளைக்கு ரூ. 12. அப்ப இந்த இதுக்கு எவ்வளவு வரப்போகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சரியா? அப்போ இத கால்குலேட் பண்றதுக்காக வேண்டி இந்த இடத்துல ஃபங்ஷன்ஸ் தரப்பட்டிருக்கு. ரென்ட் பெர் டே பெருக்கணும் நம்பர் ஆஃப் டேஸால. சரி. அப்போ அந்த ஃபங்ஷனை நம்ம பார்ப்போம் எப்படி செய்றதுன்னு. வியூல போயிட்டு டிசைன் வியூன்னு குடுத்துருங்க. இதுல இதா இருக்கு இந்த புதிய ஃபீல்ட் ஒன்ல இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு பில்ட் அப்படின்னு குடுத்துருங்க. குடுத்தீங்கன்னா இந்த மாரி வரும். அப்ப இதுல வந்து அமௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த மாரி டபுள் கோட்டேஷன் குடுத்துருங்க. ஈக்குவல் டைப் பண்ணிறாதீங்க. வராது. வொர்க் பண்ணாம போயிரும். அப்போ இந்த மாரி டபுள் கோட்டேஷன் அப்ளை பண்ணிட்டு, இதுல நீங்க குடுங்க. என்னது? ஃபைனல் குவர்ல இருக்கக்கூடிய ரென்ட் பெர் டே. இந்த ரென்ட் பெர் டேன்றத டபுள் கிளிக் பண்ணுங்க. அப்ப இது ரென்ட் பெர் டேன்றது லோட் ஆகும். இந்த எக்ஸ்போ அப்படின்ற மெசேஜ டெலீட் பண்ணி போடுங்க. ரென்ட் பெர் டேய பெருக்கணும். பெருக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்றது வந்து அஸ்டெரிக் மார்க் ஸ்டார்ன்னு சொல்லுவோம் தானே ஸ்டார். இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ். இந்த இருக்கு இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டேஸ். நம்ம கடைசியா கால்குலேட் பண்ணோம். இதையும் நீங்க டைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு குடுத்துட்டீங்கன்னா இந்த மாரி வரும். இத நீங்க சேவ்ன்னு குடுங்க. ரன்ன்னு குடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். ரைட். உங்களுக்கு அமௌண்ட்ட வேணும்னா இத கரன்சிக்கு மாத்திக்கலாம். பிரச்சனை இல்ல. இப்போ நம்ம இப்படி செட் பண்ணி வச்சுருவோம். ரைட். ஓகே. அடுத்து அப்போ இது 9ம் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு குவரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னா, 2500க்கு மேற்பட்ட அமௌண்ட்ஸ வந்து தனியா ஒரு குவரில கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட். அந்த குவரிய வந்து சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2500 அப்படின்னு. அப்ப இதையும் வந்து உங்களுக்கு பேசிக்கா செய்துக்கலாம். ரைட். இது ஒரு பேசிக் பார்ட் ஒண்ணு. ரைட். பேசிக் பார்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு காய்ச்சிருக்கேங்க ஃபர்ஸ்ட் வீடியோல. ரைட்.
அப்போ அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவான முறையில எக்ஸஸ் வந்து பேசிக்லேருந்து சரியா உங்களுக்கு படிச்சுக்கலாம். ஓகே. அப்போ குவரி அப்படின்றதுல வந்து நம்ம இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் பார்த்தோம். ரைட். அப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது ஃபார்ம்ஸ். அப்போ உண்மைக்குமே மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது வந்து டேபிள் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. டேபிள்ஸ். ரைட். நம்மளோட டீட்டெயில்ஸ் செட் பண்றது டேபிள்ஸ். அதே மாரி குவரீஸ். நமக்கு தேவையானத மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, நமக்கு தேவையான மாரி தேவையான விடயங்கள் ஆட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம குவரீஸ் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ன்னு சொல்றது அது ஒரு டிசைன் வியூல எடுக்கிறது. பட் அதில வச்சு கால்குலேஷன்ஸும் செய்துக்கலாம். நம்ம இப்ப அத தான் பார்க்க போறோம். அடுத்து வந்து ரிப்போர்ட். இந்த 4 விடயம் தான் எக்ஸஸ்ல மெயினா இருக்கக்கூடிய விடயங்கள். ரைட். இத நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல காய்ச்சிருக்கேன். ரைட். அப்போ இங்க சொல்லியிருக்காங்க. கிரியேட் அ ஃபார்ம். கிரியேட் ஃபார்ம். டிஸ்ப்ளே த ஆல் ஃபீல்ட் ரைட் டீட்டெயில்ஸ் இன் போத் டேபிள்ஸ். அப்போ 2 டேபிள்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நமக்கு ஒரு குவரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்து வந்து கிரியேட் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆல் ஃபீல்ட் போட்டு ஃபர்ஸ்ட் நேம ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட். இப்படி ஓவர்சீஸ்ல தான் செய்ய சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ நம்ம வந்து இந்த செட்டப் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வீடியோல. பட் இப்போ வந்து நான் ஒரே ஒரு குவரி தான் கிரியேட் பண்ண ஃபார்ம் கிரியேட் பண்ண போறேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு தேவையான மாதிரி இந்த இடத்துல போயிட்டு கிரியேட் ஃபார்ம் அப்படின்னு குடுத்தா, நம்ம இந்த ஃபைனல் குவரி அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கிற நேரத்தில ஃபார்ம்ன்னு குடுத்தா, நமக்கு ஜஸ்ட் ஃபார்ம்ன்னு டக்குன்னு கிரியேட் ஆயிரும். அப்படி இல்லன்னு சொன்னா, ஃபார்ம் விசார்ட் அப்படின்னு போயிட்டு, உங்களுக்கு தேவையான குவரியோ, ஃபார்மோ செலக்ட் பண்ணிட்டு, தேவையான டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஆல் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி, நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்ஸ் இதில அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முக்கு வந்து நேம் குடுக்கலாம். ரைட். நான் ஃபைனல் ஃபார்ம் அப்படின்னு குடுக்குறேன். ஃபார்ம் அப்படின்னு குடுத்துட்டேன். குடுத்துட்டு உங்களுக்கு இத வந்து ஃபினிஷ்ன்னு குடுத்தா ஜஸ்ட் நார்மலா ஃபினிஷ் ஆகும். மாடிஃபைன்னு குடுத்தா உங்களுக்கு வந்து இத வந்து எடிட் பண்ணக்கூடிய மோட் வரும். நான் இப்போ ஜஸ்ட் நார்மல் ஃபினிஷ் குடுக்குறேன். பிரச்சனை இல்ல. பார்த்தீங்களா? இதான் நம்மோட ஃபார்ம். அப்போ இந்த ஃபார்ம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நெக்ஸ்ட் பாத்து இதுல டீட்டெயில்ஸ பார்க்கலாம். வேற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல நெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இத தவிர புதிய ஒருத்தர்ட்ட டீட்டெயில்ஸ் போடணும்னு சொன்னா, இத கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா, இந்த ஃபார்ம் வியூல வச்சு புதிய டேட்டாஸ் எங்களுக்கு வந்து என்டர் பண்ணிட்டு போகலாம். ரைட். ஓகே. அப்போ நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம். பேசிக்கா ஒரு ஃபார்ம். சிம்பிள். ரைட். நம்ம நெறைய ஃபார்ம் டிசைன்ஸ் பார்த்திருக்கோம். ரைட். வீடியோ நம்பர் 1ல. ஓகே. அதே போல இந்த வீடியோல உண்மைக்குமே நம்ம பார்க்குறது இந்த ஃபார்ம்ஸ்ல நடக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ரைட். அப்போ இதுல சொல்லியிருக்காங்க, புதிய அந்த குவாரிய யூஸ் பண்ணி ஹையஸ்ட் அமவுண்ட் அப்படின்னு சொன்னா, மேக்ஸிமம் அமவுண்ட்ட வந்து இதுல கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அமவுண்ட். அது எப்படி செய்றது அப்படின்ற ஒரு ஸ்டெப் நான் இந்த இடத்துல சின்னதா உங்களுக்கு விளங்குறதுக்கு போட்டுருக்கேன். ரைட். உங்களுக்கு வேணா இத ஃபாலோ பண்ணலாம். சரி. ஓகே. அப்போ நான் வந்து மேக்ஸிமம் அமவுண்ட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ரைட். அப்போ மேக்ஸிமம் அமவுண்ட் கால்குலேட் வந்து ஃபார்ம்ல போறோம். இந்த ஃபார்ம வந்து வியூல போயிட்டு டிசைன் வியூன்னு எடுத்தா இது வந்து டிசைன் டைப்ல வியூக்கு வந்துரும். அப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா, இத கிளிக் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் டிராக் பண்ற நேரம் உங்களுக்கு இந்த மாரியான ஸ்பேஸ் ஒண்ணு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒன் பாக்ஸ் இது சொல்றது டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபார்ம நம்ம டிசைன் வியூக்கு மாத்தினதுக்கு பிறகு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாரியான டிசைன் வியூ அப்படின்னு வரும். இந்த மாரியான வியூஸ் உங்களுக்கு வரும். டிசைன் வியூ. இந்த டிசைன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கு லேபல்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல இருக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பார்த்தீங்களா? 2ம் கிட்ட தான் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து நீங்க இதுல இந்த இடத்துல வரையுங்க. வரையிற நேரம் இந்த பாயிண்ட்ல வரைங்க. ரைட். நல்லா பார்த்துக்கங்க. இங்க வரையல. இந்த இடத்துல வரைங்க. ரைட். என்ன செய்றோம்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ கிளிக் பண்றோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நம்ம இப்படி வரையறோம். ரைட். லேபல் இல்ல டெக்ஸ்ட் பாக்ஸ். அப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சதுக்கு அப்புறம் 2 பாக்ஸ் உங்களுக்கு ட்ரா ஆகும். 2 பாக்ஸ் உங்களுக்கு ட்ரா ஆகும். அப்போ இதுல முதலாவது இருக்கிறது வந்து உண்மைக்குமே லேபல். இது சொல்றது லேபல்ன்னு சொல்லுவோம். லேபல் பாக்ஸ். இது வந்து வேல்யூ பாக்ஸ். இது லேபல் பாக்ஸ். இது வேல்யூ பாக்ஸ். முதலாவது இந்த லேபல் பாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு, இதுல வேணா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு குடுக்கலாம். பட் என் இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி லோட் ஆகி தான் இருக்கு. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டில வந்து ஃபார்மேட் ரைட். இந்த இடத்துல அதர், ஆல் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இதுல வந்து ஃபார்மேட் அப்படின்னு இருக்கு. ரைட். ஃபார்மேட்ல போயிட்டு உங்களுக்கு வேண்டா இதுல நேம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். இந்த பாக்ஸ்ல ஃபார்மேட்ல போயிட்டு இதுல நேம் இல்லன்னா ஆல்ல போயிட்டு உங்களுக்கு வந்து நேம சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபார்மேட்ல போயிட்டு இதுல நேம சேஞ்ச் பண்றேன். அது மேக்ஸிமம் அமவுண்ட் கால்குலேட் பண்ண போறோம். அப்போ மேக்ஸ்ன்னு குடுத்ததுக்கு பிறகு இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து மேக்ஸ்ன்னு நேம் சேஞ்ச் ஆயிரும். மேக்ஸ். அதுக்கு பிறகு அதுல அது மட்டும் தான் செய்யணும் அந்த பாக்ஸ்க்கு. இந்த பாக்ஸ கிளிக் பண்றோம். இத கிளிக் பண்ணிட்டு, இதுல ஃபார்மேட்ல எதுவும் சேஞ்ச் பண்ணிறாதீங்க. இந்த பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு, இதுல அதர்ல போங்க. அதர்ல போயிட்டு, இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நேம்ன்னு ஒண்ணு இருக்கும். ரைட். இதுல போயிட்டு அதர்ல போங்க. இல்லாட்டி ஆல்ல போங்க. ரைட். அதர்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி இதுல பேர வந்து மேக்ஸ் கட்டாயம் குடுங்க. அப்போ இந்த இடத்துல மேக்ஸ்ன்னு குடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அத பத்தி எதுவும் யோசிக்க தேவையில்ல.
இவரை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா அப்படின்ற இடத்துல போய்ட்டுருங்க. டேட்டாவில் போய்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. டேட்டாவில் போய்ட்டு கண்ட்ரோல் சோர்ஸ் இந்த ஸ்டெப் அவ்வளோத்தையும் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணும். டேட்டாவில் போய்ட்டு கண்ட்ரோல் சோர்ஸில் போய்ட்டு இவரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன நம்ம டைப் பண்ண போகிறோம், மேக்ஸிமம் அமௌண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது மேக்ஸிமம் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்குரிய ஃபங்க்ஷனை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அப்போது மேக்ஸிமம் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபங்க்ஷன் என்னது, நான் உங்களுக்கு ஏற்கனவே மேக்ஸ் அமௌண்ட் அவ்வளோதான் போடணும், வேறு எதுவும் இல்லை. அப்போது இதில் கிளிக் பண்ணிட்டு மேக்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. அப்போ ஃபங்க்ஷனில் போய்ட்டு பில்டின் ஃபங்க்ஷனில் இதில் பாருங்கள் எம்மில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்ற ஃபார்முலா இருக்கும். மினி இருக்குது, மேக்ஸ் இந்த இருக்குது மேக்ஸ். அப்போ மேக்ஸை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸ்ன்னு வரும். இந்த எக்ஸ்போ அப்படின்னு வருது, இவரை கிளிக் பண்ணிட்டு அதை டிலீட் பண்ணி போடுங்க. அப்போ உங்களுக்கு ப்ராக்கெட் ஒன்று மிஞ்சும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ராக்கெட் ஒன்று போட வேண்டி வரும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமௌண்ட் எங்கே இருக்குது, ஃபைனல் குவரியில். ஃபைனல் குவரியில் அமௌண்ட் ஒன்று 2 இருக்கும். அமௌண்ட் லேபிள்னு ஒன்று இருக்கும், அமௌண்ட்னு ஒன்று இருக்கும். லேபிள் எடுத்துட்டாங்க, லேபிள்னு சொல்கிறது இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இவர் அது இல்லை, நம்ம இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் எடுக்க போகிறோம். அமௌண்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓகேன்னு கொடுத்துட்டு நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வியூவில் போய்ட்டு ஃபோம் வியூன்னு கொடுத்தா இந்த டேபிளில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அமௌண்ட்டை உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி எடுக்கலாம். ரைட், ஓ வியூ ஃபோம் வியூ. ஓகே, நெக்ஸ்ட் இதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூவில் போய்ட்டு டிசைன் வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஃபங்க்ஷனை செய்யலாம். அப்போ நம்ம பார்ப்போம் அடுத்தது என்ன போட்டிருக்காங்கன்னு. இந்த டேபிளில் இருக்கக்கூடிய மினிமம் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், லோவஸ்ட் அமௌண்ட். ரைட், எக்ஸாக்ட் நம்பர் 4. அப்போது நம்ம லோவஸ்ட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் வந்துட்டு இதே போல் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்து இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன். டெக்ஸ்ட் பாக்ஸை ட்ரா பண்ணிவிட்டு இவரை கிளிக் பண்ணுறோம். அது சைஸஸ் வேணும்னா உங்களுக்கு இதில் போய்ட்டு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், அப்போது இதில் நான் இப்போ வீடியோ வச்சுட்டு இதை கொடுக்க போகிறேன் மினிமம். ரைட், அப்போது இதில் போய்ட்டு ஃபார்மேட்டில் போய்ட்டு மினி அப்படின்னு கொடுத்துருவோம். மினி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறோம். அதில் போய்ட்டு மினி அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கு பிறகு இவரை தான் கிளிக் பண்ணியிருக்கோம். ஃபார்மேட்டில் வரோம், டேட்டாவில் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் சோர்ஸில் இந்த சின்ன பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இல்லாட்டி இதில் ரைட் கிளிக் பண்ணி பில்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ மினிமம் அமௌண்ட் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னான்னு சொன்னால் ஃபங்க்ஷன் பில்டின் ஃபங்க்ஷனில் போய்ட்டு இதில் மினி எம்மில் பார்த்தீங்கன்னா மினி அப்படின்னு இருக்கும். மினின்றதை டபுள் கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்ப்ளோர் மெசேஜை டிலீட் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட் உள்ளுக்கோ ஃபைனல் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணிடுங்க. அமௌண்ட் லோட் ஆகிடும். ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா அமௌண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சேவ் பண்ணிவிட்டு வியூ ஃபோம் வியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள் உங்களுக்கு வியூவில் பார்க்கலாம் மினிமம் அமௌண்ட். உங்களுக்கு வேணால் இதில் ஃபுல்லாக மினிமம் அமௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணி எடுக்கலாம். ரைட், இப்போ நான் மினின்னு கொடுத்துருக்கேன். ரைட், வியூ டிசைன். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று சொல்லியிருக்காங்க நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரேஜை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், இதில் வந்து அமௌண்ட்டில் அவரேஜ் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களுக்கும் அதே சேம் சிஸ்டம் அவரேஜ் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறது. அப்போது நம்ம பார்ப்போம் எப்படி அவரேஜ் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. அப்போது இதில் போய்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணி இந்த இடத்துல வரையிறோம். ரைட், அப்போ இந்த இடத்துல ட்ரா பண்ணிவிட்டு நமக்கு இவரை கிளிக் பண்ணுறோம். இவரோட சைஸஸ் உங்களுக்கு வந்து வேணும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இல்லாட்டி ஃபார்மேட்டில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். என்னது அவரேஜ் அப்படின்னு கொடுத்தேன், ஏவிஜின்னு கொடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு உங்களுக்கு வந்து இது வந்து கட்டாயம் இதை 2 இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த நேமை கொடுத்து தான் ஆகணும். சரியா, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பிழைக்கும். அது ஏன்னு நம்ம இப்போ விளங்காது, பிறகு நம்ம ஒர்க் பண்ணிட்டு போகிற நேரத்தில் உங்களுக்கு விளங்கும். ரைட், டேட்டாவில் போகிறீங்க, கண்ட்ரோல் சோர்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல அவரேஜ் கால்குலேட் பண்ணுற ஃபங்க்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் பில்டின் ஃபங்க்ஷனில் இதில் அவரேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஏவிஜ் இந்த ப்ராக்கெட்டில் இவரை டீட் பண்ணிட்டு அமௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபார்மில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் அப்படின்றத உங்களுக்கு எடுக்கலாம். அமௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் லோட் ஆகிடும். இந்த இடத்துக்கு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. வியூ ரைட், நம்ம இந்த சப்ஜெக்டை வந்து பேசிக்லேருந்து காய்ச்சிட்டு வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ரைட், தெளிவாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் பேசிக்லேருந்து ஒரு கிளாஸில் படிக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் சரியா நம்ம வந்து நீங்கள் பே பண்ணி படிக்க வேண்டிய அனைத்து விடயங்களும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தெளிவான முறையில் சொல்லித்தரோம். சரி, டியூட்டோட தரப்போகிறோம், அதனால் சரியான முறையில் விளங்கி செய்யும். அப்போது வியூ டிசைன் வியூ இந்த இடத்துல எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து நம்ம சொல்லியிருக்காங்க டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். ரைட், இந்த பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம் ஒரு சிஸ்டம் ஒன்றுக்கு. என்ன சிஸ்டம்னு சொன்னால்
டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ரைட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அப்படின்ற ஒரு அமௌண்ட். அப்போது டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சாதாரணமாக 5000க்கு மேலே பேமெண்ட் பண்ண இருக்கவங்களுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் வரும். 4000க்கு கூடிய பேமெண்ட் பண்ண இருக்கவங்களுக்கு 4%, 3000க்கு மேலே இருக்கிறது 3%, 2000க்கு மேலே பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ரைட், மற்றவங்களுக்கு எல்லாம் 1% டிஸ்கவுண்ட் ஒன்று நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ இதுதான் நம்மளோட டிஸ்கவுண்ட் ஷெட்யூல். அப்போது இப்படி வச்சு நம்ம எப்படி இந்த டிஸ்கவுண்ட்ஸை நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அப்போது இந்த இடத்துல நம்ம 3 விடயம் ஃபைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று டிஸ்கவுண்ட் ரேட், ரைட்டா? அடுத்தது டிஸ்கவுண்ட், முதலாவது டிஸ்கவுண்ட் ரேட், டிஸ்கவுண்ட் அமௌண்ட், அடுத்தது நியூ அமௌண்ட். இந்த 3 விடயங்களையும் கால்குலேட் பண்ணணும். 3க்குமான ஃபங்க்ஷன்ஸ் தரப்பட்டிருக்கு. டிஸ்கவுண்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறது வந்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் நியூ அமௌண்ட், புதிதாக நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதுக்கு இந்த ஃபார்முலாவை நமக்கு சேர்க்கலாம். அப்போது இந்த அமௌண்ட் எப்படி நம்ம இது செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். சரி, அப்போ இதை செய்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், எக்ஸஸில் போயிட்டு டிசைன் வியூவில் இருக்கும், டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்து இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கட்டாயம் இந்த பாக்ஸுக்கு நேம் பண்ணிக்கோங்க, இல்லைனா பிழைக்கும். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபார்மேட்டில் போயிட்டு இவர் யார், டிஸ்கவுண்ட் ரேட், ரைட், டிஸ்கவுண்ட் ரேட். அதே போல் இவரை கிளிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு கட்டாயம் இதுக்கு பேர் கொடுங்க டிஸ்கவுண்ட் ரேட். ரைட், டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு கொடுத்துரும். அதுக்கப்புறம் டேட்டாவில் போயிட்டு இவரை கிளிக் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் ரேட் கால்குலேட் பண்ணுற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் உண்டு, இஃப் ஃபங்க்ஷன் ஒன்று தந்திருக்காங்க. பட் நம்ம வந்து எக்ஸலில் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற நேரம் ஐஎஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ரைட், பட் இங்கே எக்ஸஸில் வந்து டபுள் ஐஎஃப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே தொடர்ந்து டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு இது ஒன்று வரும். ரைட், அப்போ நம்ம இதை பார்ப்போம் எப்படி போடுறதுன்னு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் டைப் பண்ண போகிறேன். சரியா, ஐஐஎஃப் கேபிட்டல் தேவையில்ல. ரைட், ஐஐஎஃப் இஃப் அப்படின்னு அடிச்சுட்டு ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். ரைட், இஃப் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி அமௌண்ட். இப்போ இந்த இடத்துல அமௌண்ட் ஒன்று இருக்கும், அந்த அமௌண்ட்ன்றதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. ரைட், அமௌண்ட் லேபிள் இல்லை, அமௌண்ட் கிரேட்டர் தேன் எவ்வளோ, 5000னா கமா டபுள் கொட்டேஷனில் நம்ம கொடுக்குறோம். வர வேண்டிய ஆன்சர் என்னது, 0.05 அப்படின்னு வரணும். சரி, இந்த மாதிரி தான் வரணும். கமா, சரி, கமான்னு கொடுத்துட்டு மறுபடி இஃப் ஐஐஎஃப் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அமௌண்ட் கிரேட்டர் தேன் 4000னா கமா டபுள் கொட்டேஷனில் 0.04 வரணும். கமா ஐஐஎஃப் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அமௌண்ட் கிரேட்டர் தேன் 3000னா கமா டபுள் கொட்டேஷனில் 0.03% வரும். ரைட், கமா ஐஐஎஃப் இஃப் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அமௌண்ட் கிரேட்டர் தேன் எவ்வளோ, 2000னா கமா டபுள் கொட்டேஷனில் 0.02 வரணும். கமா ஐஐஎஃப் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி அமௌண்ட் கிரேட்டர் தேன். ரைட், இப்போ இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தேன் நமக்கு யூஸ் பண்ணிடலாது, நம்ம யூஸ் பண்ணுறோம் அதர்வைஸ் தானே. இப்போது லெஸ் தேன் 1000னா ரைட், இப்போது லெஸ் தேன் 2000. ரைட், 2000க்கு குறைவான அமௌண்ட் எல்லாத்துக்குமே கமா டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறோம் 0.01% நம்ம கொடுக்குறோம், 1% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். கமா நமக்கு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு எத்தனைன்னு பார்த்து 1 2 3 4 5. ரைட், 5 ப்ராக்கெட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரைட், அப்போது நம்ம வந்து 5 ப்ராக்கெட்ஸையும் க்ளோஸ் பண்ணி போட்டுரும். ரைட், க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஓகேன்னு கொடுத்துட்டா இது அப்ளை ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன சொல்லலாம், சேவ்னு கொடுத்துட்டு வியூ ஃபோம் வியூ அப்படின்னு கொடுத்தா நமக்கு பர்சன்டேஜ் காட்டும். பார்த்தீங்களா, இவரோட அமௌண்ட் எவ்வளோ 2500 இருக்குது. ரைட், நமக்கு 2% டிஸ்கவுண்ட் தந்திருக்காங்க. ரைட், அப்போ 2000க்கு கூட. ரைட், அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 4000 4% டிஸ்கவுண்ட். ரைட், அப்போ இந்த ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரியான டிஸ்கவுண்ட் ரேட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். சரி, அப்போது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ஸை வந்து பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் வியூவில் போயிட்டு டிசைன் வியூ, உங்களுக்கு வேண்டியது கேபிட்டல் சிம்பிள் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு கேபிட்டல் சிம்பிள் மாற்றிக்கலாம். ரைட், நான் சிம்பிள் டி பர்ஸ் பண்ணப்பட்டிருக்கு எனக்கு கையால், நான் கேபிட்டல் டி ஒன்று போட்டுக்கிறேன். ரைட், அப்போ சேவ். ரைட், அதே போல் அடுத்தது நமக்கு தேவை டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு
டிஸ்கவுண்ட் அமௌண்ட். அப்போ நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம், டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறோம். இவ்வளோ கிளிக் பண்ணுறீங்க, இதில் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ரைட், இதில் போயிட்டு ஃபார்மேட்டில் டிஸ்கவுண்ட் அமௌண்ட், டிஸ்கவுண்ட் அமௌண்ட், அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கொடுக்க போகிறீங்க இதில் கிளிக் பண்ணுறீங்க. அதில் போயிட்டு இதே வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட், டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கட்டாயம் நேம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா போகிறீங்க. சரியா, இந்த ஃபார்முலா பின் பண்ணுறோம். நீங்கள் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதில் போட்டே இருக்கேன். அமௌண்ட்டை பெருக்கணும் டிஸ்கவுண்ட் ரேட்டால். ரைட், அமௌண்ட்டை பெருக்கணும் டிஸ்கவுண்ட் ரேட்டால். அப்போ நம்ம வந்து இங்கே வரோம், இங்கே வந்துட்டு இவரை கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட் எங்கே இருக்குது ஃபைனல் இதில் இருக்கக்கூடிய. ரைட், நம்ம அமௌண்ட்டை பெருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அஸ்டரிக் மார்க். இதால் டிஸ்கவுண்ட் ரேட்டால். அப்போது டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ரேட். சரியா, அப்போது நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணுறோம். ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இப்போ நான் இதை வந்து சேவ் வியூவில் போயிட்டு ஃபார்ம் வியூ, டிஸ்கவுண்ட் ரேட் நமக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ரைட், டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நமக்கு டிஸ்கவுண்ட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 51 ருபீஸ் மாதிரி டிஸ்கவுண்ட் வருது. பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தர டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் எங்களுக்கு வந்து இதில் பார்க்கலாம். ரைட், அப்போது வித்தியாசமான டிஸ்கவுண்ட் அமௌண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நியூ அமௌண்ட். இவர் ஃபைனலாக இப்போ எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம நியூ அமௌண்ட் அப்படின்ற ஒரு போட்டுறோம். அப்போ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் இதில் போய்ட்டு வியூவில் போய்ட்டு டிசைன் இதில் போய்ட்டு இருக்கிறோம். லேபிள் ஒன்று. அப்போது இது வரை நான் ட்ராக் பண்ணிட்டு இதுக்கு நேம் கொடுக்குறேன். அது நியூ அமௌண்ட். எங்கே ஃபார்மேட்டில் போய்ட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி அதில் நம்ம கொடுக்கலாம். சரியா, நம்ம ஃபார்மேட்டில் போய்ட்டு இவருக்கு வந்து நியூ அமௌண்ட், நியூ அமௌண்ட் இல்லாட்டி பே அமௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு நேம் பண்ணிக்கலாம். ரைட், இவரை கிளிக் பண்ணுறோம். அதில் போய்ட்டு இவர்கிட்ட வந்து நான் நியூ அமௌண்ட், ரைட், நியூ அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டேட்டாவில் போய்ட்டு என்ன ஃபார்முலா போட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அமௌண்ட்லேருந்து கழிக்கணும் டிஸ்கவுண்ட் அமௌண்ட், அமௌண்ட்லேருந்து கழிக்கணும் டிஸ்கவுண்ட் அமௌண்ட். ரைட், சிம்பிள். அப்போது இதில் வாரோம், இவரை கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட், நம்ம அமௌண்ட்டை தேடி பிடிக்கிறோம். இங்கே இந்த இருக்கார் அமௌண்ட்லேருந்து கழிக்கணும் டிஸ்கவுண்ட் அமௌண்ட். அப்போ இதில் பார்க்குறோம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட், இதற்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட், இது டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை கழிக்கும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, சேவ் வியூவில் போய்ட்டு ஃபார்ம். அப்போ நம்ம கட்ட வேண்டியது இந்த பேமெண்ட் இவ்வளோ தான். பார்த்தீங்களா, இதுதான் இவர்கிட்ட 2580 இருந்துச்சு. இப்போ ஒரு கட்டணம் வந்து 2528. ரைட், இதுதான் இவர்கள் வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அப்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்டு ரீநேம். ரைட், இதெல்லாம் ரீநேம் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாம் ரீநேம் பண்ணிட்டோம். அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து இதெல்லாம் ஓகே. ரைட், ரீமார்க். ரைட், நமக்கு தேவையான மாதிரி குவரிக்கு ஃபார்ம்ஸுக்கு தேவைப்படக்கூடிய மாதிரியான நமக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எடுக்கலாம். ரைட், கலர்ஸ் போடுறது, ரைட், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நமக்கு செய்யலாம். அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொம்போ பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டா, கொம்போ பாக்ஸ் வந்து கொம்போ பாக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கொம்போ பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட இது ரிட்டர்ன் ஆயிருக்கு, புக் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, நோட் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணுறது. ரைட், இப்போ நம்ம பேசிக்கான கொம்போ பாக்ஸ் வந்து போடுவோம் இன்றைக்கி. ரைட், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு கொம்போ பாக்ஸ் வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரியா, இப்போ பேசிக்காக நம்ம இன்றைக்கி ஒரு கொம்போ பாக்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வியூவில் போய்ட்டு டிசைன் வியூவில் போய்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்காரு நமக்கு தேவையான மாதிரியான கொம்போ பாக்ஸ். நான் என்ன செய்ய போகிறேன், நம்மளோட இந்த இடத்துல வந்து இந்த கொம்போ பாக்ஸ் இவரை ரைட் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான இடத்துல நான் இந்த கொம்போ பாக்ஸை வரைய போகிறேன். ரைட், இந்த இடத்துல வரையும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ வில் டைப் த வேல்யூ தட் ஐ வாண்ட் அப்படின்றத நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ரைட் இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணுவோம். அப்போது இதில் வந்து நான் கொடுக்குறேன் ரிட்டர்ன். இதில் வந்து நான் வந்து நோட் ரிட்டர்ன் கொடுத்துட்டு நம்ம கொடுக்குறோம் நெக்ஸ்ட். ரைட், இவரை வந்து நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இவரை வந்து நான் ஜஸ்ட் வந்து இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். கொம்போ பாக்ஸ் இதுக்கு பேர் வந்து ரைட் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருவோம். ரைட், இவ்வளோ தான் சப்ஜெக்ட். இதை கொஞ்சம் நான் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். இந்த கொஞ்சம் கிலோவுக்கு ரைட் இவர் இடத்துல வந்து இடத்துல வச்சுருவோம். ஓகே,
இப்போ நான் இத வந்து சேவ் பண்ணிட்டு, வியூல போயிட்டு ஃபோம் வியூன்னு குடுத்தா எனக்கு இந்த மாரியான பாக்ஸ் ஒண்ணு இருக்கும். எனக்கு தேவையானத ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இல்லன்னா நாட் ரிட்டர்ன் அப்படின்றத எனக்கு இதுல மென்ஷன் பண்ணி எடுக்கலாம். சரி. அப்போ ரிட்டர்ன் அண்ட் நாட் ரிட்டர்ன். நமக்கு தேவையான மாரி இந்த மாரியான கொம்போ பாக்ஸ் எங்களுக்கு தேவைன்னு சொன்னா, இந்த ஃபார்ம்ல வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம எப்படி மேக்ரோ போடுறது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு கொண்டு வரோம். அண்ட் கட்டாயம் இந்த வீடியோஸ சரியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இதுல கதைக்க போற சப்ஜெக்ட் ரைட்? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பேக்கிரவுண்ட் கலர்ஸ், ஹெடர்ஸ், ஃபூட்டர்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல காய்ச்சிருக்கேன். அப்ப இந்த பார்ட்ட வந்து உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு செய்துக்கலாம். அப்படி யாராவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் கமெண்ட் போடுங்க பார்ப்போம். சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு ரிப்போர்ட் ஒண்ணு கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்? ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் தான். ரிப்போர்ட்க்கு கலர்ஸ் போடுறது, ரைட் ஃபூட்டர்ஸ் போடுறது எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபூட்டர்ஸ், கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட்டா? அப்போ ரிப்போர்ட் ஒண்ணு கிரியேட் பண்ற பேசிக்கா மட்டும் இந்த இடத்துல நம்ம காய்க்கிறோம். ரைட்? ஏற்கனவே நம்ம காய்ச்சிட்டோம். இந்த பார்ட்டெல்லாம் ரைட் கலர் பண்றது, இதுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல போடக்கூடிய மாரி எப்படி செய்றது அப்படின்றதெல்லாம் இந்த மேல இருக்கக்கூடிய இந்த முதல் வீடியோல நம்ம வந்து காய்ச்சிருக்கோம். அப்போ இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரிப்போர்ட் ஒண்ணு எப்படி கிரியேட் பண்ணுவோம்? கிரியேட் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து டிசைன் இல்லன்னு சொன்னா ரிப்போர்ட் விசார்ட்ல கூட இருக்கலாம். அப்போ இதில வந்து உங்களுக்கு தேவையான மாரியான டீட்டெயில்ஸ் ஃபைனல் அப்படின்றத எடுத்தீங்கன்னு சொன்னா, ஃபைனல்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆட் பண்ணிடலாம். இல்லாட்டி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் செட் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான மாரி ஒரு அழகான ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி எடுக்கலாம். ரைட் இதில உங்களுக்கு ஷார்ட் பண்ணிக்கலாம் தேவையானத. ரைட் நெக்ஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவையான மாரி ஒரு ரிப்போர்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். சரி. அப்போ ரிப்போர்ட் வந்து மோஸ்ட்லி செய்றது எதுக்கு? பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு. அப்போ இந்த ரிப்போர்ட்ட வந்து வியூல போயிட்டு ரைட் இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாரி வியூல இருக்கு. இத க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டிசைன் வியூல வந்துரும். இதில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரிப்போர்ட்ட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நீங்க சரியா கிளிக் பண்ணி ரைட் இவங்கள வந்து நீங்க வந்து சரியான முறையில அரேஞ்ச் பண்ணிக்கிற வேண்டி வரும். ரைட் இவங்கள சரியான முறையில அரேஞ்ச் பண்ணிட்டு இதுக்குரிய புக்ஸஸ் எல்லாம் சரியா அரேஞ்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா தான், இத பிரிண்ட் பண்ற நேரம் எந்த சிக்கலும் இல்லாம உங்களுக்கு பிரிண்ட் பண்ணலாம். இல்லன்னு சொன்னா பிரிண்ட் பண்ற நேரம் இந்த இடைவெளிகள் சிக்கல் பண்ணும். ரைட் நேம்ஸ் எல்லாம் சரியான முறையில டிஸ்ப்ளே ஆகாட்டி உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகும். அதனால இது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இது ஸ்பேஸஸ் எல்லாமே சரியான முறையில பார்த்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட் இது 2யும் கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு எடுக்கணும். ரைட். அப்போ இந்த மாரி வந்து இந்த சிட்டீஸ், இந்த அட்ரஸ், இந்த அட்ரஸ்க்கெல்லாம் ஸ்பேஸ் போதாது. ரைட். அப்போ நம்ம இங்கிட்டு டிராக் பண்ணிட்டு, இந்த பக்கத்த கொஞ்சம் டிராக் பண்ணிட்டு, இந்த அமௌண்ட் இது எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் இந்த பக்கத்துக்கு மூவ் பண்ணிட்டு, நமக்கு தேவையான மாரி இந்த பக்கத்துக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் மூவ் பண்ணிட்டு, ரைட் ஒரே நேரா ரைட் கொஞ்சம் டைம் போகும். அப்போ இத மூவ் பண்ணிட்டு உங்களுக்கு அழகான முறையில இத செஞ்சுட்டு வியூல போயிட்டு ரிப்போர்ட் வியூன்னு குடுத்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்ஸ் இந்த இடத்துல வியூ ஆகும். ரைட். அப்போ இத டிராக் பண்ணி இந்த ஸ்பேஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வியூல போயிட்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூன்னு குடுத்தீங்கன்னா, பிரிண்ட் ப்ரிவ்யூ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இவர வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம் ரிப்போர்ட்ட. ஓகே. அப்போ இந்த செட்டப்ல உங்களுக்கு என்ன செய்யலாம்? இவைகள நீங்க சரியான முறையில ஃபாலோ பண்ணி பாருங்க. ரைட். அப்போ உங்களுக்கும் இந்த Microsoft Office பேசிக்ல இருந்து சரியான முறையில படிக்கணும். ரைட். பேசிக்ல இருந்து சரியான முறையில படிக்கணும் அப்படின்னு சொன்னா, எங்கட இந்த டிஸ்ப்ளேல விளங்கக்கூடிய இந்த Microsoft Office கோர்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் 80% மேல டிஸ்கவுண்ட் ஒண்ணு குடுத்து தான் இந்த கோர்ஸ நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தேவையானவங்க நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஸ்ப்ளேல விளங்கக்கூடிய நம்பருக்கு WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இந்த கோர்ஸ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க் யூ.